ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். பொருந்தினதை எடுத்துக்கும், பொருந்தாத வச்சுருங்க. இதில் 3 பைல் வைக்கிறேன். ஒயிட் கலர் ஸ்டோன், pile 2 purple color stone, pile 3 blue color stone. ஸோ இந்த 3 பைல உங்கள் பர்சனை நினச்சி பொறுமையாக எங்கில் எக்ஸைட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் இது. ட்வின் ஃப்ளேம். ட்ரஸ்ட் தி மேக்னெட்டிக் புல் ஆஃப் யுவர் ட்வின் ஃப்ளேம். இட் வில் கைட் யூ டுவார்ட்ஸ் தம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அக்செப்டன்ஸ். இப்போ என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிற அளவுக்கு இருக்காங்க உங்கள் பர்சன். நீங்கள் இப்போ பேசாமலே இருந்தாலும் மனநிலையில் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயந்தான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும், அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க. சாரி சொல்லணும், ஏன்னா அவங்க ஆக்ஷனுக்கும் அவங்க வேர்டுக்கும் நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட பேசலைன்னா கூட எங்கேயாவது ஒரு சில இடத்துல பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க, பட் உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ இப்போதைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணலான்னு நினச்சாலும் ஒரு சில விஷயத்தை திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, பாஸ்டான விஷயத்த. அதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு முடிவு வரும், ப்ராப்ளமுக்கு எண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்க தான் போகுது. கண்டிப்பாக ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. டோன்ட் வரி. ஏன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் நடக்க தான் செய்யும். சண்டை இல்லாத பேரே கிடையாது. ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டேரட்டில் பார்க்கலாம். நேச்சுரலாக இப்போ அவங்க அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபைட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்டான விஷயத்தில் மட்டும்தான் திங்கிங் அதிகமாக இருக்குது. அந்த மைண்ட் செட்லேயே இருந்துக்கிட்டு யார்ட்டையும் ரொம்ப பேசுறது கூட கிடையாது. கோவங்கள் அதிகமாக இருக்குது. தனிமையிலே இருக்காங்க. ரொம்ப ஐசோலேஷன் மோட்லேயே இருக்காங்க. அவங்களால ஐசோலேஷன் மோடில் இருந்துக்கிட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பாஸ்டான விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதே அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுது. டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, அது வேறு விஷயம். டிப்ரெஷன் ஆகி அவங்க பேஜ் ஆஃப் பென்டக்கிள் வந்திருக்கு. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து பெண் வாங்க மாட்டாங்க. இப்போ யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்னா கரண்டாக உங்கள்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐசோலேஷன் மோட்லேயே இருக்காங்க. கண்டிப்பாக பேசுவாங்க.
கண்டிப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த கார்டு யூனிவர்ஸ் கைடன்ஸ் மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோவங்கள் இருக்குது. கோவம் இருக்கிற இடத்துல தான் லவ்வும் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பர்சன் வந்த பிறகு தான் உங்கள் வாழ்க்கையிலே வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கும். உங்கள் கேரியர் விஷயமா இது ஒரு லக்கான விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். உங்கள் பர்சனோட ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக வந்து டிசிஷன் மாறும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இல்லை, காலை பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஸோ இதான் வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். கிஃப்ட்ஸ். Love greatest gifts is the ability to truly understand one another. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன் ஹார்ட் பிரேக் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு வந்திருக்கு. ஒய் ஹார்ட் பிரேக் பண்ணீங்க அப்படின்றது நிறையா கொஸ்டின் வச்சுருக்காங்க உங்கள் பர்சன். அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஆர் அ லையர், போய் சொல்லிட்டீங்களா, கான்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர், யூஆர் அ லையர் அப்படின்றது வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் பொய் சொன்னது வந்து பிடிக்கலை அப்படின்றது இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் தேர்ட் பர்சனால் நடந்திருக்கு, அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஜெலஸ்லி இந்த ஹேங்கரில் தான் வந்து இப்போ பிரிஞ்சு இருப்பீங்க, நோ கான்டாக்டில் இருப்பீங்கன்ற மாதிரி தெரியுது. ஆனால் சீக்ரெட்டாக லவ்வெல்லாம் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து பொய் சொல்கிறது ரொம்ப ஹர்ட்ஃபுல் ஆகி போச்சுன்ற மாதிரி தெரியுது. அதனாலே அவங்க வந்து பேசாமல் இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக அவங்க பர்சன் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி இல்லை ஒரு சில விஷயத்துக்கு. நீங்கள் பொய் சொன்னீங்களா இல்லை உண்மை சொன்னீங்களா அப்படின்றது நினச்சிட்டே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, இது வந்து நீங்கள் பொய் சொன்னீங்களான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட்டு எது உண்மைன்றது வந்து இன்னுமே அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனாலே வந்து அவங்க ஹர்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுவும் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது பைல் 2க்கு. நெக்ஸ்ட்டு
டேரக்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் பர்சன் அவங்க காலை பிளாக் பண்ணியிருந்தாலும் சரிங்க, நீங்கள் கால் பண்ணீங்களான்னு பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது. அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது, பட் அவங்களால அந்த பாசமான விஷயத்த போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு யாருக்குமே ரொம்ப நாள் பேசாமல் இருக்கணுன்றது மனரீதியாக இருக்காது. அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது, பட் அதை வெளிக்காட்ட முடியல. நீங்கள் போய் சொல்லிட்டீங்களா, ஏமாற்றிட்டீங்களா அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்குது. கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குங்க, பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. போய் சொல்லிட்டீங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது நான் ஒரு கிளாரிட்டி இல்லை. இதனால தான் கிளாரிட்டி இதா அதா அப்படின்னு போட்டு அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க இந்த பர்சன். ஸோ இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. திங்கிங்லாம் அவங்கள பற்றி தான் இருக்குது. அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற ஒரு ஆசை இருக்குது, பட் அதை பேசினா நீங்கள் ஒரு சில விஷயத்த நீங்கள் கிளாரிட்டியாக சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. வெயிட்டிங் பீரியடில் இருக்காங்க. மேபி அவங்க கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக பேசினா ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இதான் உங்கள் பர்சன் பைல் 2க்கு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். நம்பிக்கை வைங்க, பாசிட்டிவாக நினைங்க, ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நடக்காது நினச்சா நடக்காது. ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக someone from your past is returning to your life. ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டோன்ட் வரி. ஒரு சில கிளாரிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால தான் அவங்க ரீகன்சிலேஷனான அந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதான் ஏஞ்சல் கைடன்ஸ் பைல் 2க்கு. நெக்ஸ்ட்டு பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3க்கு ப்ளூ கலர் ஸ்டோன், ரைட் பாத், லவ் இஸ் a beautiful journey and you are on the right path அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். உங்கள் பர்சன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக இருக்காங்க. ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பட் ஐ ஆம் ரெடி டு ரீஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின் அப்படின்றது. இப்போ பாஸ்டில் நடந்த விஷயம் கூட ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஃபீல் பண்ண போய் தான் ஒரு சில பிரச்சனை வந்திருக்குமான்றது மாதிரி தெரியுது. ஹார்ட் பீட் ப்ளஷர். ஸோ இப்போ நோ காண்டாக்டில் இருந்தாலும் ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் ஹார்ட் ஃபுல்லாக உங்களை பார்த்தா திங்கிங் அதிகம். யூ ஆர் மை ஆக்சிஜன், இம்பாசிபிள் டு லிவ் ஸ்டே அலைவ் வித்தவுட் யூ. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு
உங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் இப்போ நீங்கள் உங்கள்ட்ட பேசாதனால ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. பட் அது ஏன் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லலையோ அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள அவங்கள செல்ஃப் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. செல்ஃப் ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து மீன்ஸ் உங்கள்கிட்ட பேசாட்டியும் கூட உங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஒரு பர்சன். இப்போ பாஸ்டான விஷயத்தை மறந்து ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க ஹீல் ஆகிட்டுருக்காங்க. அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டேரக்டில் பார்க்கலாம். அவங்க ரொம்ப கொஞ்சம் உங்களால் பேசாதனால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. எப்படின்னா பிரச்சனை எண்டாகி இப்போ வந்து அந்த பிரச்சனை எண்டாகி அவங்க நியூவாக வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்கள, கண்டிப்பாக ரியூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. ஸோ அதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்ளம்லாம் எண்டாக போகுது. கூடி சீக்கிரம் ரியூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ஒரு சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. உங்கள் லவ் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. இப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும்னு நீங்கள் நினச்சதெல்லாம் மாறி அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க போகுது. கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சனுமே. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து பேசணுன்றது அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டு மூலமாக யார் மூலமாக உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இருக்காங்க. ஒரு செலிப்ரேஷன் டைமை பார்க்க போகிறீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு செலிப்ரேஷன் டைம் நடக்க போகுது. ரியூனியனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் சேரணுன்ற ஆசை. பட் அதை இன்னுமே வந்து வெயிட்டிங் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நேரங்காலம் கூடி வரும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சனுமே. ப்ராப்ளம் எண்டாக போகுது. கண்டிப்பாக ப்ராப்ளம் எண்டாகும். வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக ப்ராப்ளம் எண்டாகும். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. அந்த மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சனும் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. பிரச்சனை எண்டாக போகுது. ரியூனியனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னா, ஹானஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் ஃபீலிங்ஸை வித் ஈச் அதர் அப்படின்றது இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லாதனால தான் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்றது இருக்குது. லெட்ஸ் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. ஒரு சில சிச்சுவேஷன் வந்து இப்போ வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அந்த இஷ்யூஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. Allow the situation to unfold naturally. ஸோ இப்போ பாஸ்டான விஷயத்தை போட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ பாஸ்டான விஷயம்ன்றது வந்து நமக்கு ஒரு சில விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு தான் அது நடந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடவுள் கொடுத்ததாக இருக்கும். கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.